அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைக் கழகத்தில் ஒன்று கூடி திருமதி வி.கே. சசிகலா நடராஜன் அம்மையார் அவர்களை சட்டமன்ற குழுவுடைய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக கவர்னருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக திருமதி வி.கே. சசிகலா நடராஜன் அம்மையார் அவர்களை மறைந்த மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 19/12/2011 அன்று அவரோடு சேர்ந்து அவர் குடும்பத்தினர் அனைவரையும் கழகத்திலிருந்தும் வீட்டிலிருந்தும் வெளியேற்றுகிறார். திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய வீட்டிலே இருந்து பணியாற்றி கொண்டிருந்த அந்த சூழலில் இந்த தேதியில் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களை வீட்டிலிருந்து வெளியேற்றுகிறார். அப்படி வெளியேற்றுவதற்கு சில பல காரணங்கள் இருந்தாலும் கூட அந்த காரணங்கள் என்ன என்பதை திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் கொடுத்த மன்னிப்பு கடிதத்தின் வாயிலாக நம்மால் உணர முடிகிறது. அப்படி அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்ததில் இவரும் இவருடைய குடும்பமும் மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவரை வீட்டில், கட்சியில் கூட அல்ல, வீட்டில் வேலை செய்வதற்காகத்தான் மீண்டும் அழைத்திருக்கிறார். இங்கே அழகாக சொல்லியிருக்கிறார் அவருடைய அறிக்கையிலே. திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அதே பொருள் கொண்ட அறிக்கையும் அவர் வெளியிட்டுள்ளார். திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அளித்துள்ள விளக்கத்தினை நான் ஏற்றுக்கொள்கிறேன். 19/12/2011 அன்று திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்படுகிறது. அதே சமயத்தில் அன்று நடராஜன், திவாகர், தினகரன், பாஸ்கரன், சுதாகரன், வெங்கடேஷ், ராமச்சந்திரன், ராவணன், அடையார் மோகன், குலோத்தங்கன், ராஜராஜன், மகாதேவன், தங்கமணி மற்றும் 22/12/2011 அன்று கலியபெருமாள், பழனிவேல் ஆகியோர் மீதும் 26/1/2012 தோட்டக்கலை கிருஷ்ணமூர்த்தி, திருமதி சந்தானலட்சுமி, சுந்தரவதனம், திரு சுந்தரவதனம் மற்றும் திருமதி வைஜெயந்திமாலா ஆகியோர் மீதும் எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த நடவடிக்கை அப்படியே தொடரும். ஆக இந்த குடும்பத்தை முழுவதும் வெளியேற்றிய பின்பு தனக்கு உதவியாக இருப்பேன் என்று திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த காரணத்தினால் மீண்டும் வீட்டுக்கு அழைத்திருக்கிறார். அப்படி இவர் கொடுத்த அந்த மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்ட இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மனிதநேயத்தோடு மன்னிக்கின்ற மனோபாவம் இருக்கின்ற காரணத்தினால் இவ்வளவு பெரிய அரசியல் சூழ்ச்சி செய்த இந்த குடும்பத்திலே ஒருவரை மீண்டும் வீட்டுக்கு அழைத்துக் கொள்கிறார். அப்படி அழைத்த பின்பு தாங்கள் என்ன நினைத்தோமோ அதை இன்று நிறைவேற்றியிருக்கிறார் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள். இதற்கு அவரிடத்திலே ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிராயச்சித்தம் தேடியாக வேண்டும். அப்படி பிராயச்சித்தம் தேடுவதற்கு நேற்று உங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தார்களே, அந்த பதவி எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் வெளியே வர வேண்டும். அதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நீங்கள் காட்டுகின்ற, நீங்கள் ஏற்கனவே அக்காவுக்காகவே வாழுகிறேன் என்று சொன்ன அந்த சொல்லுக்கு பொருள் கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் திட்டமிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஏமாற்றி செய்து செய்திருக்கின்ற சதி கூட்டத்தில் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்றீர்கள் என்றுதான் நான் உங்கள் மீது குற்றம் சாட்டுகிறேன். இந்த இயக்கமானாலும் சரி, இந்த மக்களானாலும்
தமிழக மக்களானாலும் சரி, உழைத்து தியாகம் செய்த தலைவர்களை மட்டும்தான் இந்த தமிழகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் அன்னியார் ஜானகி அம்மையாரை கூட முதலமைச்சர் பொறுப்பில் அமர வைத்தார்கள். தேர்தல் வந்த பொழுது ஜானகி அம்மையார் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்களை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் புரட்சித் தலைவி அம்மாவுடைய வீட்டிலே பணி செய்து கொண்டிருந்த நீங்கள் எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் உங்களை ஏற்றுக்கொள்வார்? எப்படி மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்? இவ்வளவு பெரிய வெகுஜன விரோதியாக இருக்கின்ற நீங்கள் மீண்டும் ஒரு முறை சிந்திக்க வேண்டும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வேண்டுகோள், இன்று உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அம்மையாரை ஒரு தொண்டன் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தொண்டன் உங்களுக்காக உழைத்திருக்கிறார். இன்று உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அம்மையாரை ஒரு வாக்காளர் சகோதரனோ சகோதரியோ யாரும் இந்த அம்மையாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக உங்களுக்கு வாக்களித்த பொதுமக்களும் இந்த அம்மையாரை ஏற்றுக்கொள்ளவில்லை, தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இவர்கள் இருவரால் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிய நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? மறுபரிசீலனை செய்யுங்கள். மறுபரிசீலனை செய்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு துரோகம் செய்த இந்த குடும்பத்தை வெளியேற்றுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். இந்த நாட்டு மக்களுக்கு இந்த நாடு நல்ல முறையில் பலம் பெறுவதற்கும் இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல தொண்டாற்றிடவும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்மை எல்லாம் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து செயல்படுத்த இது போன்ற மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சரி செய்கின்ற இந்த கூட்டத்தை வெளியேற்றிவிட்டு ஒரு புதிய முதலமைச்சரை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.